வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் மணிகண்டன் பிரபாகரன். பக்தி யுகம் சேனல் மூலியமா உங்களை சந்திக்கல மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு ஸ்பெஷல் கெஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது யார் வந்திருக்காங்க பாத்தீங்கன்னா, பிரசன்ன ஜோதிடர் அவினாசி ஜோதிடர் ஐயா வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் வெல்கம் பண்ணிடலாம். வணக்கங்க ஐயா. வணக்கம் ஐயா, நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கீங்க ஐயா. மகிழ்ச்சி. சுவாமியே சரணம் ஐயா. சுவாமியே சரணம் ஐயப்பா. சூப்பருங்க. கடந்த வீடியோ சபரிமலை வீடியோ போட்டிருந்தோம். நல்ல வரவேற்பு இருந்துச்சு. சூப்பர். நிறைய பேத்துக்கு சந்தேகங்கள் தீர்த்து வச்சிட்டீங்கன்னு சொல்லலாம். எல்லா ஐயப்பனுடைய ஆசீர்வாதம். கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா அதுல நீங்க அந்த கன்ஜெக்ஷன் சொல்லியிருந்தீங்க. சனி நட்சத்திரமோ இல்ல சனியோட செவ்வாய் சனி சேர்ந்தா கன்ஃபார்ம் போனா ஒரு 100% வெற்றி ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அற்புதமான கண்டென்ட். ஸோ அதை தொடர்ந்து இந்த சீரீஸ் பாத்தீங்கன்னா கன்ஜெக்ஷன்ஸ் வீடியோ தான் பண்றோம். ஸோ அதுல சனியுடன் இணைந்த கிரகங்கள் பலன் என்ன அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்கீங்க. பக்தி யுகம் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். கன்ஜெக்ஷன் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. இணைவுன்னா என்னது? சனியோட இன்னொரு கிரகம் சேரும் போது என்னென்ன நடக்கும், இதைத்தான் நம்ம பார்க்க போறோம். நிறைய இடத்துல இதை பேசிக்கிட்டே இருக்கிறோம். கிரக இணைவு அப்படிங்கறத நிறைய இடத்துல பேசிக்கிட்டே இருக்கிறோம். இது பக்தி யுகம் சேனல் நண்பர்களுக்கு நிறைய போய் சேரட்டும். உண்மையிலேயே உங்க சேனல்ல அருமையான விஷயங்கள் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கீங்க. நேரம் கிடைக்கும் போது நம்ம பார்க்குறோம். ரொம்ப நல்லா இருக்கு. இதே மாதிரி நிறைய பண்ணுங்க. நன்றியா. ஏன்னா மென்டரே நீங்க தான். நாங்க நிறைய விஷயத்த சொல்லியிருக்கோம். வாழ்க்கையிலயும் சரி, ஜோதிட ரீதி ஆசானும் நீங்க தான். கண்டிப்பா. அந்த வகையில இறையருள் குருவரல். கண்டிப்பா நீங்களே கேளுங்க. சனியோட ஒவ்வொரு கிரகமா நான் அப்படியே சொல்லிட்டு வந்தேன். சூப்பருங்க. இப்போ சனி சூரியன். சூப்பர். சனி அப்படிங்கிறதையா நம்ம ஏற்கனவே சொன்னதுதான். காலச்சக்கரத்துக்கு 10ஆம் வீட்டுக்கும் 11ஆம் வீட்டுக்கும் அதிபதி. இயற்கையாகவே பாதகாதிபதி. இயற்கையாகவே பாதகாதிபதி. 11ஆம் இடம்ங்கிறதே பாதகமா வருது. அப்ப அது என்ன சொல்லுது? 11ஆம் இடம் தான் ஆசை. நீ நிறைய ஆசைப்பட்டீங்கன்னா பிரச்சனையாவேன்னு அது சொல்லுது. 11ஆம் இடம் நீ நிறைய ஆசைப்பட்டீங்கன்னா பிரச்சனைகளை மாட்டிக்க வைப்பான்னு அது சொல்லுது. அப்ப கரெக்டா கொண்டு போங்க, பக்குவமா வாழ்ந்துக்குங்கன்னு சனீஸ்வரன் சொல்றாரு. கும்பராசி 11ஆம் இடமா வரும். 10ஆம் இடமா உங்களுக்கு மகரமா வரும். இந்த 2 வீட்டுக்கு அதிபதி சனீஸ்வரன். காலச்சக்கரத்துல மகரத்துக்கும் கும்பத்துக்கும் அதிபதி. பாருங்க, மகர வீட்டுல யாரெல்லாம் இருப்பாங்கன்னா சந்திரன், சூரியன், செவ்வாய் 3 நட்சத்திரம் இருக்கும். சூரியனோட நட்சத்திரம், சந்திரனோட நட்சத்திரம், செவ்வாயோட நட்சத்திரம். திருவோணம், அவிட்டம், அதே போல உத்திராடம் 3 நட்சத்திரம். அப்படியே கும்பத்துக்கு போயிட்டீங்கன்னா அங்கேயும் அவிட்டம் வந்துடும், சதயம் வந்துடும், பூரட்டாதி வந்துடும். அங்க குரு வந்துருவார், ராகு வந்துருவார். இப்ப இதெல்லாம் மின்கிளாய் உட்கார்ந்துருக்குது சனிக்குள்ள. அப்ப சனிங்கிறது சாதாரண விஷயமா நம்ம நினைச்சிடக்கூடாது. சுக்கிரனுக்கு அப்புறம் தசாநாதன்ல அதிக வருஷம் கொண்டவர். சுக்கிரன் 20 வருஷம், இவர் 19 வருஷம். அப்ப இவரு கூட ஒவ்வொரு கிரகம் சேரும் போது என்னென்ன பண்ணுது? மேக்சிமம் டிஸ்டர்ப் பண்றாரு. யாரு? சனி. ஆனா மேக்சிமம் டிஸ்டர்ப் பண்ணாலும் ஞானத்தை கொடுத்துருவார், அனுபவத்தை கொடுத்துருவார். சார் உங்களுக்கு நல்ல அனுபவம் வேணும் அப்படின்னா சனீஸ்வரன் தான். அனுபவமே கடவுள் அப்படின்னா சனீஸ்வரனும் நமக்கு கடவுள் தான். அப்ப அனுபவம், இப்போ நீங்க பைக்ல போறீங்க, ஒரு கார்னர்ல போகும்போது உதாரணத்துக்கு ஒரு ஜர்க் ஆகுது. இனிமேல் கார்னர்ல எப்படி போவோம்? சேஃபா போவோம், மெல்ல போவோம், கியர் டவுன் பண்ணி மெல்ல ஓட்டும். அதுதான் அனுபவம். அந்த தான் சனீஸ்வரன் கொடுக்குறாரு. உடனே அவரு ஆக்சிடென்ட் பண்ணுவாரு, குழப்பம் பண்ணுவாரு, அவமானம் பண்ணுவாரு. நீங்க அமைதியா இருந்தே நமக்கு எதுக்கு அவமானம் வருது? வராதுல்ல. நீ ஸ்பீடா போகலைன்னா ஏன் விபத்து வருது? இவ்வளவு இருக்குல்ல. நீங்க உணவு கரெக்டா சாப்பிட்டீங்கன்னா ஏன் சர்ஜரி வருது? ஏன் பிரச்சனை? உடம்பு ஹெல்த் ஏன் பாதிக்குது? ஏன்னா சனியே வியாதிக்கானவன். நீ ஒழுக்கமா இருந்தீங்கன்னா வியாதி கொடுக்க மாட்டேன், தப்பா சாப்பிட்டீங்கன்னா வியாதி கொடுப்பேன். சார், உள்ள இருக்கிற ஆர்கன்ஸ்க்கு நீங்க என்ன மரியாதை கொடுக்குறீங்க? எதுவுமே இல்லைங்க. பேசிக்கிட்டே இருக்கிறோம். என்ன சாப்பிட்டாலும் மெலிய மாட்டேங்கிறோம். நியூட்டன் விதி தோத்து போயிடும். அள்ளி போட்டுக்கிட்டே இருக்கிறோம். அப்ப அந்த ஆர்கன்ஸ் என்ன ஆகும்? அளவா சாப்பிட்டு கரெக்டா இருக்கு சொல்லி, நிதானமா இருக்கு சொல்லி சொல்றதே சனீஸ்வரன் தான். அவர் தான் கழிவுகள் வெளியேறுவதற்கு அதிகாரம் கொண்டவர். யாரு? சனீஸ்வரன். உங்க எலும்புகளுக்கு அதிகாரம், உங்க உயிருக்கு அதிகாரம், உங்க தொழிலுக்கு அதிகாரம், உங்க கர்மாவுக்கு அதிகாரம். எப்படி பாருங்க சனியோட கண்டென்ட். அப்ப அவருக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்னா எளிமையா இருக்கிறது. எளிமையா இருக்கிறது என்ன? சும்மா ஒரே ஒரு துண்டு மட்டும் கட்டிட்டு இருக்கிறது எளிமை இல்லை. உணவில் எளிமை, நடைமுறையில் எளிமை, பழக்க வழக்கத்தில் எளிமை,
ரஜினி சாருக்கு சனிக்கு அது சேர்ந்திருக்கும். அவர் பெருங்கொண்ட கோடீஸ்வரன் ஊருக்கே தெரியும். ஆனா எளிமை எப்படி? மேடையில பேசும்போது தன்னை தாழ்த்திக்குவார், எல்லாத்தையும் புகழ்ந்து பேசுவார். அவரோட குணம் அது. அது எல்லாத்துக்கும் வந்துடாது. சனீஸ்வரனுக்கு அதுதான் பிடிக்கும், எல்லாத்தையும் மதிக்க சொல்லி சொல்லுது. அப்படிப்பட்ட சனீஸ்வரன் சூரியனோடு சேரும்போது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சனினா தொழில், சூரியன்னா புகழ். இந்த சூரியனோடு சனி சேர்ந்தால் அவர் தொழிலில் புகழானவர். சனினா உழைப்பு, சூரியன்னா அப்பா, தந்தை உழைப்பாளி. தந்தை உழைப்பாளி. சூரியன்னா குலதெய்வம், சனினால குலதெய்வம். குலதெய்வ பற்று அதிகம் உடையவர். குலதெய்வ பற்று அதிகம் உடையவர். சூரியன்னா வெளிச்சம், தொழில்னா சனி. கன்ஜெக்ஷன் இருக்கு, இணைவு இருக்கு, சேர் இருந்திருக்கு அப்படின்னா இவங்க தொழில புகழ் வராம இருக்க மாட்டாங்க. சந்துக்குள்ள கடை வச்சிருந்தாலும் வருவாங்க. சந்துக்குள்ள கடை வச்சிருந்தாலும் வருவாங்க. கண்டிப்பா ஆள் வரும். இப்ப நிறைய இடத்துக்கு போண்டா பஜ்ஜி வடைக்கு தேடி தேடி போய் சாப்பிடுவோம் தெரியுமா? இந்த கடை டேஸ்ட் இருக்கும். இந்த சந்துக்குள்ள போய் அந்த லெஃப்ட் எடுத்து அந்த ரைட் எடுத்தோம்னா ஒரு சூப்பர் ஃபுட்டு கிடைக்கும் போது, இதெல்லாம் சனி சூரியன். ரொம்ப கீழ்நிலையிலிருந்து முதலாளி ஆனவங்க எல்லாத்துக்கும் சனி சூரியன் இருக்கும். சூரியன் தான் முதலாளி, சனி தான் தொழிலாளி. தொழிலாளியாக இருந்து முதலாளியாக. சூரியன் தான் வெளிச்சம், சனி தான் இருட்டு. இருட்டிலிருந்து வெளிச்சத்துக்கு வந்தவர். அதே மாதிரி எலும்பு மஞ்சை, எலும்பு முறிவு, பிராக்சர் ஆகிறது சனி சூரியன். பேக் பெயின், உயிரணுக்கள் குறைபாடு, அதாவது ஸ்பம், அந்த உயிரணுக்கள் நீந்திர சக்தி குறைபாடா இருந்தா சனி சூரியன். ஏன்னா சனிங்கிறது ஒரு எண்ணெய், சூரியன்கிறது அணுக்கள், உயிரணுக்கள். இந்த எண்ணெயில எப்படி நீந்தோம்? எப்படி பாருங்க வச்சா நம்ம ஆளு நீந்தாது. அப்ப சனி சூரியன் சேர்க்கை இருந்தா உயிரணுக்கள் குறைபாடு வராம மருத்துவம் பார்த்து சரி பண்ணிக்கணும். ஆரம்பத்துல இவங்க குழந்தைய தள்ளி போடக்கூடாது. குழந்தைய தள்ளி போட்டாங்கன்னா 5 வருஷம் 6 வருஷம் தள்ளி போட்டாங்கன்னா குழந்தை கிடைக்காது. உயிரணுக்கள் பூரா டெட் செல்ஸ் தொந்தரவாகும். இது நல்ல மருத்துவர் அணுகி சரி பண்ணிக்கணும். அதே மாதிரி சனி சந்திரன், சனியும் சந்திரனும். இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம், முன்னாடி நமக்கு முன்னாடி என்ன இருக்கு? கேமராஸ் இருக்கு. சோ மீடியானாலே சனிச்சந்திரன். மீடியானாலே சனிச்சந்திரன். இல்லைன்னா நீங்க மீடியாவுக்கு வர முடியாது. உங்களுக்கு சனி எங்க இருக்கு சார்? எனக்கு சனி வந்து கும்பத்துல இருக்காருங்க. கும்பத்துல. சந்திரன் வந்து மீனத்துல இருக்காரு. சனியோட நட்சத்திரத்துல இருக்கு, உத்திரட்டாதியில இருக்காரு. எப்படி சந்திரன் சனி எங்க சேர்ந்துக்குச்சா? சனி போய் அடுத்து சந்திரனை தொடுறாரா உங்க ஜாதகத்துல? அப்ப சனி சந்திரன் சேர்க்கையே மீடியா தொடர்பு. இப்ப நான் பேசிட்டு இருக்கிறேன், எனக்கு சனி சந்திரன் டச் ஆகாம மீடியாவுக்குள்ள வர முடியாது. இல்ல சார் எனக்கெல்லாம் அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை, நான் மீடியாவில் தானே இருக்கேன் அப்படின்னா, நீங்க 8ஆம் தேதியில பிறந்து 2வது மாசம் பிறந்திருப்பீங்க. அங்கேயும் சனி சந்திரன் வந்துருமா? 8-2 வந்துருமா? லிங்க் இல்லாம உள்ள வர விடாது சனிச்சந்திரன். அதுக்கு அவ்வளவு பவர். சந்திரன்னா அம்மா, சனினா உழைப்பாளி, தாயார் கடும் உழைப்பாளி. சனினா தொழில், சந்திரனா தேய்மானம். சனிச்சந்திரன் சேர்ந்திருக்கிறவங்க 2 தொழில் 3 தொழில் பண்ணாம தொழிலுக்கு வர முடியாது. ஒரே தொழில்ல நான் சூப்பர் சாமின்னு சொல்லவே முடியாது. 3 தொழில் 2 தொழில் பண்ணியே தருவாங்க. ஏன்னா தேஞ்சிருது, தொழில் தேஞ்சிருது. நீங்க என்ன செய்வீங்க? ஒன்றும் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் சனிச்சந்திரன். தொழில் கன்ஜெக்ஷன், இதுக்கு பேர் புணர்ப்பு தோஷம். புணர்ப்பு தோஷம். இவங்கெல்லாம் கல்யாண காலகட்டங்கள்ல இந்த மண்டபம் பேசி கல்யாணம் நினைச்சு, பத்திரிக்கை அடிச்சு கல்யாணம் நினைச்சுக்கிறாங்கல்ல, அதெல்லாம் சனிச்சந்திரன். அந்த கடைசி நேரத்துல மாறுறது எல்லாம் கவனமா இருக்கணும். தம்பட்டம் அடிக்க கூடாது, கும்பல் போட்டுட்டு போகக்கூடாது. அது பிடிக்காது இவங்களுக்கு சனிச்சந்திரனுக்கு. ஏன்னா ஸ்பீடா போற கிரகம் சந்திரன், ரொம்ப டெட் ஸ்லோனா சனி. 2 பேரும் ஒன்னா இருக்காங்கல்ல, அவன் மெல்ல போவான், அவன் வேகமா போவான். எப்படி ஓடு வண்டி? ஓடாது. அதனாலதான் அந்த தடைகள், காரிய தடைகள், தாமதங்கள் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் சனிச்சந்திரனுடைய ஒரு வேல்யூபிளான பாயிண்ட். இவங்களுக்கு சளி தொந்தரவு, அலர்ஜி, வீசிங், குற்றம் கண்டுபிடிக்கும் மனப்பான்மை, பல்லு பிரச்சனை, பல்லு உடையிறது, அடிக்கடி மனசு உடைஞ்சு உட்காந்துருவாங்க. சந்திரன் மனசு, சனி உடையிறது, மனசு உடைஞ்சு உட்காந்துருவாங்க. போங்கப்பா என்னப்பா வாழ்க்கை, 2 நாளைக்கு ஆபீஸ் பக்கமே வரலப்பா, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரேன். இதெல்லாம் சனிச்சந்திரன். அடுத்து சனி செவ்வாய். சனி செவ்வாய் தான் உங்களுக்கு ஐயப்பன். போன சீரீஸ்ல பேசணும் ஐயப்பனை பத்தி. அது சனி செவ்வாய் இருக்கணும். சனி செவ்வாய்ங்கிறது கனரக தொழில் செய்யறவங்களுக்கு சனி செவ்வாய் சூப்பர். ஒரு சொத்து பராமரிக்காம கிடக்கும்,
அப்படியே பல்லு பிரச்சனை இருக்கும், கிளிப் போடுறேன், டேமேஜ் ஆயிடுச்சு, ஃப்ராக்சர் ஆயிடுச்சு, பிளேட் வச்சேன், இதெல்லாம் சனி செவ்வாய். ரொம்ப பராமரிக்காத இடிஞ்சு கிடக்கிற ஒரு கட்டிடமோ ஒரு சொத்தவோ வாங்கி பராமரிச்சு புதுப்பிச்சாங்கன்னா லாபம் பார்த்துடலாம். சனி செவ்வாய். இவங்களுக்கு தொழில் செய்யணுங்கிற என்ன ஆர்வம் இருந்துகிட்டே இருக்கும். ஆனா இவங்க லைஃப் பார்த்தீங்கன்னா ஒரு யுத்தம், ஒரு போராட்டம், ஒரு நெருக்கடி, இதெல்லாம் கடந்துதான் வர முடியும். ஏன்டான்னு ஆயிரும். இப்ப நான் சொல்றதெல்லாம் சிம்பிள் வரி, இன்னும் நிறைய இருக்கு, பேசிட்டே இருந்தோம்னா வீடியோ பார்த்தாது. கண்டிப்பா கண்டிப்பா. அதனால ஒரு ரெண்டு லைன் ஒவ்வொன்றும் இம்பார்ட்டண்டா என்ன இருக்கு. பெண்களுக்கு இந்த செவ்வாய் சனி சேர்ந்திருந்தா மாங்கல்ய பிரச்சனை இருக்கும். நிறைய பெண்கள் கோபத்துல மாங்கல்யத்தை கழட்டி வீசுறாங்கிறாங்கல்ல, அதெல்லாம் இந்த சனி செவ்வாய் தான். ஒரு சண்டை வந்து சனி செவ்வாய் சேர்ந்தாலே லேட் மேரேஜ் நல்லது. சனி செவ்வாய் சேர்ந்திருந்தாலே தொழில கவனமா இருக்கும். சனி செவ்வாய் சேர்க்கை இருக்கு அப்படின்னாலே கவனம் தேவை. பங்காளிகளுக்கும் சகோதரர்களுக்கும் ஒற்றுமை குறைவு ஏற்படும், மன நிம்மதி இருக்காது. சனி செவ்வாய் சேர்ந்தால் லேபர் வேலையாட்கள் அமையிறது குதிரை கொம்பா இருக்கும், வரவே மாட்டாங்க. லேபருக்கு இவங்க அலையும். இதெல்லாம் இந்த சனி செவ்வாயோட வேலை. சனி புதன். சனி புதன் படிப்பு பிரேக் ஆகும், நினைச்ச படிப்பை படிக்க விடாது, படிப்பை டேக் டைவர்ஷன் பண்ணிடும், மாத்தி விட்டுரும். ஆல் டாக்குமெண்ட் ரெக்கார்ட் ஒர்க்ஸ்ல தலைவலி வரும், பிரச்சனை வரும், கவனமா இருக்கணும். நண்பர்களால் ஏமாறாத சனி புதனே கிடையாது. சகோதரியோட வாழ்க்கை, சின்னவங்க உங்களுக்கு இளைய சகோதரி தான், அவங்க வாழ்க்கை போராட்டமா இருக்கும், நெருக்கடியா இருக்கும். இந்த கிறிஸ்டியன் ஸ்கூல்ல படித்தேன், முஸ்லீம் ஸ்கூல்ல படித்தேன், ட்ரஸ்ட் ஸ்கூல்ல படித்தேன்னு சொன்னா அந்த சனி புதன் மேக்சிமம் பேர்த்துக்கு இருக்கும். புதன்னா படிப்பு சார், சனினா பிரேக்கு, படிப்பு என்ன ஆகும்? பிரேக் ஆகும். புதன்னா காதல், சனினா பிரேக்கு, காதல் என்ன ஆகும்? பிரேக் ஆகும். இந்த மாதிரி எல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். கிரகத்தை உணர்ந்து பேசணும்னா போதும், அந்த கண்டென்ட் அப்படியே இருக்கும். அதே மாதிரி புதன்னா புத்தி, சனினா மந்தன். புத்தி எப்படி இருக்கும்? மந்தமா இருக்கும். பயங்கர நாலேஜ் உள்ள ஆளுங்க இவங்க, ஆனா செயல்பட மாட்டாங்க. பின்னாடி இருந்து ஒரு ஆள் டியூன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆனா அவங்க பார்த்து செயல்பட்டாங்கன்னா ஜெயிச்சிருவாங்க, பெரிய இடத்துக்கு வந்துருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதம் புதன் சனி. இவங்கெல்லாம் புதன் சனியே வந்து கர்மாவோட லோடு அதிகமா உள்ளது அப்படின்னு அர்த்தம் கிரகத்துக்கு. அப்ப இந்த புதன் சனிக்கு மட்டும் களி வரத பெருமாள்னு ஒரு கோயில் இருக்கும், அரியலூர். களி வரத பெருமாள், அந்த வழிபாடு இவங்களுக்கு சூப்பரா இருக்கும், அட்டகாசமா வேலை செய்யும். அவங்கள போய் பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தாலே உங்களுக்கு நல்ல வேலை செய்யும். களி வரத பெருமாள் வழிபாடு ரொம்ப நல்லா கேட்கும். மற்ற கிரகத்துக்கெல்லாம் நம்ம சொல்லல, இது கொஞ்சம் டெட்லி காம்போ. ஆமா, ரொம்ப வீக். சனி புதன் கரெக்டா இருக்கணும். இந்த சனி புதன் கோச்சாரத்துல வரும்போதே பாத்தீங்கன்னா நான் அந்த பிரசன்னத்தை எல்லாம் நான் கொஞ்சம் குறைச்சிக்குவேன். அது லோடு அதிகம்னு சொல்றேன். கர்மாவோட லோடு அதிகம். அப்ப யாருக்காவது இப்ப சனி புதன் இருக்கு, அதை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா பெருமாள் வழிபாடு தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வர சரியாயிடும். குறிப்பா அதுல ஹரிவரத பெருமாள், ஹரிவரத பெருமாள்னு இருக்கும், அதை வழிபாடு பண்ணாங்கன்னா உங்களுக்கு நல்லா கேட்கும். குறிப்பா ஐயப்பன், சூப்பர். புதன் சனிதான் ஐயப்பன் சூப்பரா கேட்கும். ஐயப்பன் இப்போ லோக்கல் இருக்கிற கோயில் போனாலே போதும், நல்ல ரிலீஃப் கிடைக்கும். அப்படியே பிரச்சனை குறையிறது கண்கூட இவங்க பார்க்கலாம், அட்டகாசமா. அடுத்து சனி குரு. குரு குழந்தை குரு, சனி தடை. குழந்தைகளால் மன வருத்தம் அடையாத சனி குருவே கிடையாது. குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, ஒரு குழந்தை இறந்துருச்சு, ஒரு குழந்தை அபாஷன் ஆயிடுச்சு, ஒரு குழந்தைக்கு ஒரு குழந்தை இடைவெளி, படிக்க மாட்டேங்குது, லவ் பண்ணிருச்சு, ஹெல்த் பிரச்சனையா இருக்கு, எதையாவது ஒரு குழந்தைகளால் மன வேதனை அடையணும்னா அந்த சனி குரு தான் காரணம். பலவீனம் அப்படின்னு அர்த்தம். சனி குருவுக்கு வந்து இந்த பலவீனம் அதிகமா இருக்கும். அதே போல சனி குரு சேர்க்கை இருந்தா சின்ன வயசுலயே உழைப்புக்கு வந்துருவாங்க. 20 வயசு, இவங்க வந்து ஒரு 40 வயசு ஆகும்போது எல்லாத்த விட இவங்க ஃபேமிலியில இவங்க ஒரு உயரத்தில் இருப்பாங்க. சனி குரு அஜீரண கோளாறு, வயிறு பிரச்சனை, இதெல்லாம் பயங்கரமா இருக்கும். பரம்பரையில 2 கல்யாணம், பாட்டனாருக்கோ அப்பாவுக்கோ அப்பா வழியிலையோ இதெல்லாம் இருக்கும். சனி குரு தொழில்ல வந்து புகழோட இருப்பாங்க. இவங்க செய்யற தொழில் மற்றவங்களுக்கு தெரியும். சனி குரு தெரியாம போகவே போகாது. இன்னாரு இந்த தொழில் பண்றாங்க அப்படிங்கிற இந்த இதை வந்து சூப்பரா அது சொல்லிடும். சனி குரு வந்து முன்னுதாரணமா வாழ்வாங்க, பெருந்தன்மையா வாழ்வாங்க. இவங்க முதலீடு போட்டு பெரிய அளவுல தொழில் செஞ்சா லாக் ஆயிருவாங்க. அறிவை மட்டுமே பயன்படுத்தி உழைச்சு ஜெயிச்சாங்கன்னா ஜெயிச்சிடலாம். ஏன்னா சனி உழைப்பு,
குரு பணம். இந்த வீட்டுல ₹1 காயின், ₹2 காயின் எல்லாம் உண்டியல்ல போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் சனி குரு தான். சனி மெட்டலு, குரு பணம் உண்டியல்ல போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த சனி குரு சேர்க்கை யாரெல்லாம் இப்படி உண்டியல்ல சேர்த்துவாங்க அப்படின்னா, இவங்களுக்கு கேது தொடர்பு இருந்தா உண்டியல்ல பணம் போடுவோம். கேது தான் உண்டியல். கேதுதான் உண்டியல். உங்களுக்கு கேது திசை நடக்குதுன்னு வச்சுக்குவோம். கேதுவோட தோஷம் முழுமையா வெளியேறணும் அப்படின்னா உண்டியல்ல காசு போட்டுக்கிட்டே வாங்க. கொண்டு போய் ஏதோ ஒரு பிள்ளையார் கோயில்ல மொத்தமா அந்த கோயில்ல வச்சு உடைச்சு அந்த காயின் எடுத்து உண்டியல்ல போட்டுங்க. எப்படி இருக்கு பரிகாரம்? சூப்பர் ஐயா, ரொம்ப அருமையா இருக்கு. அப்படியே அப்படியே அதிர்ஷ்டமா நடக்கும் எல்லாம். அந்த கிரகத்துக்கு தான் பரிகாரம், பிரச்சனைக்கு பரிகாரம் இல்லை. 1008 பிரச்சனை இருக்கும். எந்த கிரகத்தினால பிரச்சனை, அதுக்கு பரிகாரம் எளிமையா இருக்கும். ஆனா பக்காவா வேலை செய்யும். எத்தனை பேருக்கு சொல்லி நல்லா இருக்காங்க, அருமையா வேலை செய்யும். இதை பண்ணிட்டே வந்தாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா சனி சுக்கிரன், ரொம்ப அருமையான காம்பினேஷன். முதல்ல கார் பார்க்கிங் பிரச்சனை வந்துடும். சனி சுக்கிரன் என்ன வரும்? கார் பார்க்கிங். கார் நிறுத்த முடியாது, பிரச்சனையா இருக்கும். வண்டி நிறுத்த முடியாது. வீட்டுக்குள்ள வீடு இருக்கையா, கார் வெளியதான் நிக்குது, வண்டி வெளியதான் நிக்குதுங்கய்யா. ஏன்னா சுக்கிரன்னா வாகனம், சனின்னா பிரேக். அப்ப வாகனத்தை நிறுத்துவதில் வில்லங்கம், தடை. மனைவி வந்ததுக்கு அப்புறம் லைஃப் நல்லா இருக்கும். மனைவியே சொத்து, மனைவியே சொத்து, மனைவியே அதிர்ஷ்டம். மனைவி பேர்ல சொத்துக்கள் இருந்தாலும் கிடைக்கும். எனக்கு அப்படியெல்லாம் இல்லைன்னா மனைவியே உங்களுக்கு சொத்து தான் சாமி, அந்த அம்மா வந்துதான் சாமி நீங்க ஜெயிச்சிங்கன்னு சொல்லுவோம். ஆனா அந்த அம்மா பயங்கர வைராகியமா இருக்கும், கோபமா இருக்கும், பிடிவாதமா இருக்கும், போயான் யாருக்கு பயப்படாது. அந்த மாதிரி தில்லா நிற்கும் இந்த சனி சுக்கரம். சுகர் வராம பாத்துக்கணும். ஸ்கின் தொந்தரவு வரும், உணவு செரிமானத்துல பிரச்சனை, கண்ணு பல்லு பிரச்சனை, யூரினரி தொந்தரவு, இதெல்லாம் கவனம். கரெக்டா இருந்தாங்கன்னா கணவனுக்கு மனைவிக்கும் வயசு வித்தியாசம், லவ் மேரேஜ், வேற கேஸ்ட்ல கல்யாணம், இதெல்லாம் சனி சுக்கரம். இல்ல அவங்க பங்காளி வர்க்கத்திலேயாவது இருக்கும், அம்மா வழி தந்தை வழியில அந்த வர்க்கத்திலேயாவது நான் சொன்ன விதிகள் எல்லாம் போறோம். ஆனா சனி சுக்கரன் அருமையான காம்பினேஷன். கிடைச்சிருச்சுன்னு வைங்க, பணத்தை அள்ளி கொடுத்துட்டு போயிடும். அற்புதமான காம்பினேஷன். சனி ராகு, சனி ராகு இது ரொம்ப ஒரு மோசமான ஒரு நிலை தான். இது எப்படி இது வரும்னா, ஒரு பிரம்மாண்ட தொழில் பண்றாங்க, 4000 கோடி 10,000 கோடி 5000 கோடின்னு அவங்களை விட்டு வச்சிடும். ஒரு அளவா 25 லட்சம் போட்டு ஒரு தொழில் பண்றேன் அப்படின்னு இவங்களை முடிச்சு கட்டாம விடாது. என் அனுபவத்துல இதெல்லாம் நான் பார்த்துருக்கிறேன். சனி தொழில், ராகு கத்திரி, சனியும் பிரேக், 2 பேரும் சேர்ந்தா எப்படி இருக்கும்? இப்ப வரப்போகுது சனி ராகு ஒண்ணு சேர போறாங்க மீனத்துல. ஒரு பிரளயம் உண்டு. யாருக்கெல்லாம் தனி ஜாதகத்திலையும் உண்டு, உலக நாடுகளுக்கும் உண்டு. ஏதோ ஒண்ணு மைனஸ சொல்லுது. நோயா இருக்கலாம், விபத்தா இருக்கலாம், சீற்றமா இருக்கலாம், நெருக்கடியா இருக்கலாம். ஏதோ ஒரு பிரளயத்தை அந்த சனிராகு சொல்லுது. கவனமா. மோசமான சேர்க்கை தான் இல்லைங்களா? கன்ஃபார்ம். சனிராகு சேர்க்கை கர்மாவோட பிளிரிடும். அது நீங்க பெருசா நம்ம முதலீடு போட்டோம்னா விட்டுருங்க சொன்னீங்க இல்லையா? சனி தொழில் சாமி, ராகு பிரம்மாண்டம். பிரம்மாண்டம் பிரம்மாண்டமா தொழில் செஞ்சேன்னா உங்களை விட்டுரும். இப்ப ஒரு முக்கியமான ஒரு பெரிய பெரிய தொழிலதிபர்கள் இருக்காங்க, நான் கன்சல்டிங் கொடுக்குறேன். அவங்களுக்கு சனிராகு இருக்குங்க. அவங்கள உச்சம், பெரிய உச்சம். அது அவங்களை விட்டுருது. ஒரு 50,000 ரூபாய் கொண்டு ஒரு தள்ளுவண்டி கடை போடலாம்னு நினைக்க அவங்க சனிராகு இருக்கு. 4 நாள்ல வீதி கொண்டு வந்துடும், ஓடி போயிருந்து. நீங்க என்ன செய்வீங்க? ஒன்றும் செய்ய முடியாது. அதுக்கு தேவை ராகுக்கு தேவை பிரம்மாண்டம். எதை எடுத்தாலும் பயங்கரமா கொடு, பிரம்மாண்டமா செய். அவங்கள விட்டு வச்சிருது. வாகனம் வாங்குறியா, லக்ஸுரியே ஒரு 2.5 கோடி 3.5 கோடிக்கு வாங்க. இருக்கிறவங்க வாங்குவாங்க, இல்லாதவங்க என்ன செய்வாங்க? ஒன்றும் பண்ண முடியாது. அதனாலதான் இந்த சனி ராகு காம்பினேஷன் வந்தாலே தொழில் பண்ணும்போது 10ஆம் இடத்தை பார்க்கணும், 2ஆம் இடத்தை பார்க்கணும், சனீஸ்வரனை பார்க்கணும். இத்தனையும் பார்த்துட்டு தான் சுயதொழிலுக்குள்ள இறங்கணும். இந்த சனி ராகு காம்பினேஷன் 10ஆம் இடம் கெட்டு, 2ஆம் இடம் கெட்டு, சுக்கிரனும் குருவும் கெட்டு போச்சுன்னு வைங்க, இந்த பூமியில உங்களை காலி பண்ணாம விடாது. பார்த்துதான் செய்யணும். சும்மா ஜோதிடம்ங்கிறது சாதாரண விஷயம் இல்லை, பார்த்து சொல்லணுங்க. கண்டிப்பா கரெக்டா கைட் பண்ண முடியும் நம்ம. அப்படிப்பட்ட ஒரு அற்புதம் இது. சனி ராகு போராட்டம் தான். அவங்களுக்கு ஒரு பரிகாரம் சொல்லியிருந்தாங்க, மற்ற கன்ஜெக்ஷனுக்கு சொல்லல, இணைவுகளுக்கு. ஆனா சனி ராகுக்கு என் அனுபவத்துல தலை சிறந்த பரிகாரம் பைரவர், கால பைரவர். ரொம்ப நல்லா கேட்கும். சனிக்கிழமை ராகு காலத்துல போய் கும்பிடணும்.
சனிக்கிழமை ராகு காலத்துல ஒரு வஸ்திர தானம் பண்ணி, கருப்பு உளுந்து, உடைக்காத உளுந்து 1 கிலோ தானம் பண்ணி, 19 நல்லெண்ணெய் விளக்கு, அகல் விளக்கு போட்டு பிரார்த்தனை பண்ணும்போது இந்த பிரச்சனையினோட தீவிரத்தை குறைக்கலாம். இல்லைன்னா இவங்களுக்கு தொழில்ல மண்டையடியா தான் சார் இருக்கும். 100 கோடி பணம் இருக்கு, ஆனா தொழில்னு என்டர்டைன்மெண்ட் கூட டைம் இருக்காது. தன்னை சுகமா வச்சுக்கிட்டு வாழ்றதுக்கு அது விடவே விடாது. தொழில் மேல அக்கறை செலுத்துறங்கிற பேர்ல கொண்டு போய் தள்ளிடு. இவரு தான் எல்லாம் முன்னின்னு பார்க்கணும், இல்லை ஏமாத்தி போடுவானுங்க. முதலாளியே வேலைக்காரர் மாதிரி நிக்கணும், இல்லைன்னா ஏமாத்திடுவாங்க. சனி ராகுக்கு அவ்வளவு விஷயம் இருக்கு, இன்னும் விரிவா பேசுவோம். கடைசியா ஒரு கன்ஜெக்ஷன், சனி கேது. சனி அமைதியானவன், தனிமையானவன். கேது சாமியார், சொல்லாமல் சன்னியாசி, திருமணம் ஆகி பிரம்மச்சாரி. சனி கேது குடும்பத்தை விட்டு பிரிச்சிருக்கிறவங்களுக்கு யோகத்தின் உச்சம். எப்படி யோகத்தின் உச்சம்? குடும்பத்தை விட்டு பிரிச்சிருக்கிறவங்களுக்கு 24 மணி நேரம் பொண்டாட்டி புரிச்ச கணவன் மனைவி பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க, பக்கத்துல தான் இருப்பாங்கன்னா தோஷம். அதுக்காக சனிக்கேது சேர்ந்தவங்க எல்லாம் குடும்பத்தை பிரிய முடியுமா? அப்படி இல்லை. காலையில வேலைக்கு போனா நைட் வாங்க. காலையில 8 மணிக்கு போறேன், நைட் 10 மணிக்கு தான் வருவேன். வந்தா 2 மணி நேரம் தான் ஜம்சார் கூட பேச முடியும் சாமி. ஏன் கேட்குறீங்க? ஒரே வேலை. உங்களை கம்முன்னு விட்டுரும், ஏதோ 2 கொடுத்துரும் பணத்தை. இல்லை வெளிநாட்டுக்கு போறேன், ஹாப்பி. ஒரு மருத்துவராக இருக்கிறோம், மனைவி கணவர் 2 பேரும் மருத்துவர், சனிக்கேது பிஸியா, ஓகே. இல்லை கல்யாணத்தை லேட் பண்ணி பண்ணுங்க. 1995 கடைசியில 96 ஃபுல்லா 97 மிடில் வரைக்கும் பிறந்தவங்களுக்கு சனிக்கேது இருக்கும். அவங்க எல்லாம் இப்ப திருமணம் ஆகிறதுக்கு என்ன பாடுபட்டு இருக்காங்கன்னு எனக்கு தான் தெரியும். இந்த 90s கிட்ஸ்ன்னு சொல்றோம், 95, 96, 97 சனிக்கேது மீனத்துல சேர்ந்திருக்கும். கல்யாண வாழ்க்கைய ஏண்டான் இருக்காங்க. இப்போ ஒரு 100 பேர்த்தையாவது அதை பார்த்து சொல்லியிருப்பேன், மினிமமா நான் சொல்றேன். அவங்கெல்லாம் கண்ணீர் விடுறாங்க. அவன் சனிக்கேதுன்னா சன்னியாசி, சாமியார் தான். அது தனிமைப்படுத்துது. இது நீங்க மற்ற சுக்கிரனை பார்த்து, 7ஆம் அதிபதி பார்த்து, செவ்வாயை பார்த்து, குடும்பஸ்தானத்தை பார்த்து நம்ம முடிவு பண்ண அந்த சனிக்கேது தப்பில்லை. வாழ் உள்ள மனித முகமில்லாத பிரம்மச்சரிய தெய்வங்களை வழிபட சொல்லுது. ஆஞ்சநேயர், விநாயகர், சனிக்கேது வழிபட்டா வெற்றி, முன்னேற்றத்தை கட்டாயம். புரியுங்க, ரொம்ப அருமையா சொல்லியிருந்தீங்க. ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் தனித்துவமாவே சொல்லிட்டீங்க. கண்டிப்பாங்க. ஏன்னா மக்களுக்கு உங்க சேனல் பாக்குறாங்கன்னா நம்ம கொடுக்குற கண்டென்ட் அவங்க ஜாதகத்தை எடுத்து வச்சு பார்த்தாங்கன்னா நச்சுன்னு இருக்கணும். சும்மா இலைமறை காய்மறையா பேசக்கூடாது. தெரிஞ்ச விஷயம் தெரியாத விஷயத்த தெரிஞ்ச மாதிரி பேசக்கூடாது. இதை நான் விரும்புறது இல்லைங்க. நல்லா கொடுக்கணும், 4 வரினால் 4 வரி நச்சுன்னு இருக்கணும்னு நினைக்கிறோம். உங்க சேனல்ல இந்த கண்டென்ட் மக்களுக்கு பெரிய பயனுள்ள விஷயமா இருக்கும். கண்டிப்பாங்க, ரொம்ப நன்றிங்கய்யா. நீங்க எங்களுக்கு இன்டர்வியூ பண்ணி கொடுத்ததுக்கு. நேர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க, ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரி இன்னொரு காணொலி சந்திக்கும் முறை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் மணிகண்டன் பிரபாகரன். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா. வாழ்க வளம். நன்றி.